ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இந்த சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கோடை காலத்துக்கு வயிற்றுக்கு இதமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பங்குக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கேழ்வரகு கூழ் செய்யணும்னா நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே மாவை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இப்போ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூழ் ஊற்ற போகிறோம்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கூழ் மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருவாங்க. அது ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக ஊறி நல்லா புளிச்சு வரும். சனிக்கிழமை ஈவினிங் கூழ் காசுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்லா கூழ் கரைச்சி சாமிக்கு படைச்சி கூழ் ஊற்றுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடியே நான் மாவு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அடுத்த நாள் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி புளிச்சு வந்தால் தான் கேழ்வரகு கூழ் நல்லா மணமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. சூப்பராக இது புளிச்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு பங்கு மாவுக்கு நம்ம 1 கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 பங்கு போட்டிருக்கேன், 2 கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 4 பங்கு தண்ணி நம்ம வைக்கணும். இந்த அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை அரிசி நல்லா ஊறிடுச்சு, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதித்த பிறகு இந்த அரிசியை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பச்சரிசி நம்ம கழுவிட்ட பிறகு கையாலே கொஞ்சம் நசுக்கி தேய்ச்சி விட்டோம்னா அது கொஞ்சம் நொய் அரிசி மாதிரி உடஞ்சிரும். இதை வந்து மிக்சியில் தான் போட்டு நொய்யாக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி எல்லாம் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். அந்த 1 பங்குக்கு 4 பங்குன்ற விதம் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அரிசி நல்ல முழுமையாக வெந்திருக்கணும், ரொம்ப குழைய விட்டுருக்கக்கூடாது, கொஞ்சம் நசுங்கிற பங்கு இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வடித்த கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துடுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட கைவிடாமல் நம்ம கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்பப்போ கட்டிப்பட ஆரம்பிக்கும். கூழ் நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னாலுமே நம்ம பக்கத்தில் கேஸ்லேயோ கெட்டல்லையோ சுடு தண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். சில அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும், சில அரிசி வேகத்துக்கு நேரம் ஆகும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. மாவு நல்லா வெந்த பிறகு நல்லா வாசனை சூப்பராக வரும், கூழோட வாசனை. இப்போது பெரிய பெரிய பபிள்ஸாக இருக்கும், சின்ன சின்ன பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு பெரிய பபிள்ஸாக வந்துடுச்சு. இது கூழ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நடுவில் வந்து கொஞ்சம் ஏடு படிய ஆரம்பிக்கும், அப்படின்னா கூழ் ரெடின்னு இருக்கும். இல்லை நம்ம கையில் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்தோம்னா கூழ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இது பாருங்கள் ஏடு பதிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கூழ். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இது புளிக்கணும், கேஸே இருக்கட்டும். காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெட்டியாகிடும். மேலே இருக்க ஒரு 7-15 எடுத்து ஓர வச்சிடலாம். அதை நம்ம குழம்பு தொட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எதுவுமே வீணாகாது. இப்போ இந்த கூழெலாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு எந்த பாத்திரத்தில் கரைக்க போகிறோமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் இப்போ சேர்க்க ஆரம்பிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், தயிர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக கூழை வந்து நம்ம கையால் தான் கரைக்கணும். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைப்போம். நம்ம அம்மாங்கெல்லாம் அப்படி தான் கையில் கரைச்சி தான் கொடுப்பாங்க. தேவையான உப்பு போட்டு நம்ம கரைக்கலாம். தண்ணியை ஊற்றி கரண்டியை வச்சு கலக்கணும்னா அந்த அளவு நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் கரைக்க முடியாது. நல்லா கையில் பெசரி கரைச்சி வைக்கலாம். இப்போ பாருங்கள் சுவையான கூழ் குளிர்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் மொச்சை பயிரெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கூழ் நீங்களும் இந்த கோடை விடுமுறைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.